ஹாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ என்னோட பேக் ஆஃப் க்ளவுஸ் அண்ட் நைஃப் நிறைய திங்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு வீடியோ ஷூட் பண்ணதால. அதனால் வந்து என்னோட தேடுதல் வேட்டையில் தோல்வி அடைஞ்சதால் இனிமேல் தான் நான் ஒரு புதுசாக க்ளவுஸ் வாங்கணும். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேக் பற்றி சொல்லிடுறேன். கேக் ஸ்பாஞ்ச் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஸோ அதனால் விப்பிங் க்ரீமில் வந்து ஃபுல்லாக சாக்லேட்டை வந்து மிக்ஸ் பண்ணி நான் டைல்யூட் பண்ணிட்டேன். ஸோ டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம். விப்பிங் க்ரீம்லேயும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உள்ளேயும் சாக்லேட் இன்ஃப்யூஸ் பண்ணேன். ஓகே, இது ஒரு நைட்டு 12 o'clock மேலே தான் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதாவது பிஃபோர் டே அப்படி வந்துச்சு, பிஃபோர் நைட். நான் வந்து மார்னிங் 5:30 ஷிஃப்ட் பார்க்குற பொண்ணு. ஸோ பட் ரீசெண்டாக சேஞ்ச் ஆனது எனக்கு தூக்கம் இல்லை. 1 o'clock அந்த மாதிரி தான் தூங்குறேன். ஸோ அப்படி வந்து அந்த மெசேஜ் வந்து நல்ல வேலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய ஒர்க்லாம் ரொம்ப சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 3:30 போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. பட் எனக்கு டைம் தான் பத்தல. 1.5 hours தான் டைம் இருந்துச்சு. எப்படியோ பண்ணி முடிச்சுட்டேன். பட் அவங்க வாங்கினது என்னவோ ஒரு 8:30க்கு மேலே தான். பட் என்கிட்ட 6 o'clock சொன்னாங்க. அதனால் ரொம்ப அவசரமாக பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ எல்லாமே ஓகே. பட் டாப்பில் மட்டும் என்ன பண்ணிவிட்டேன், சரியாக நான் பார்க்காததுனால கொஞ்சம் ஸ்லைடாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் என் மனசு இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஓகே, அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இது ஒரு 2.5 kg கேக்கு. ஸோ கரெக்டாக இந்த வாட்டி 2.5 kgலேயே பண்ணி முடிச்சிட்டேன்.